ஆனால் நல்ல நடிகர்கள் எல்லாம் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் வந்தவங்க நான் சொல்ல முடியாது, நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் போகாமலே நல்ல நல்ல நடிகர்கள்லாம் அமிதாப் பச்சனுக்கு அங்கே வந்து அட்மிஷன் கிடைக்கல. அமிதாப் பச்சன் இவ்வளவு பெரிய நடிகர், அவர் வந்து அப்ளை பண்ணாரு 68லயோ 69லயோ, எனக்கு முன்னே. அப்ப அவர் வந்து ஒரு படம் பண்ணாரு, ஹாம் இந்துஸ்தானின்னு ஏதோ படம் பண்ணாரு கே அப்பாஸ். அந்த டைம்ல அப்பாஸ் ரெக்கமெண்ட் பண்ணி அவர் பூனா பிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து அப்ளை பண்ணாரு, கிடைக்கல. ஆனா சத்ருகன் சின்ஹாவுக்கு கிடைச்சது, இன்ஸ்டியூட்ல இடம் கிடைச்சது. அவங்கெல்லாம் எனக்கு சீனியர். டானி டென்சோங்பா அவருக்கு கிடைச்சது. ஜெயபாதுரி அவங்களுக்கு கிடைச்சது. அவங்களாம் எனக்கு சீனியர்ஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போனா தான் பெரிய நடிகனாகலாம் சொல்ல முடியாது. அமிதாப் பச்சனோட ஒரு பெரிய நடிகர் யாராவது, அதாவது எல்லா குணச்சித்திரத்திலையும் எல்லா டைப்பும், ஐ மீன் காமெடி, ட்ராஜடி, இல்லை வந்து ஆக்ஷன் எல்லாம் பண்ணக்கூடியவர் அவருக்கு கிடைக்கல. ஸோ அது சொல்ல முடியாது. அதுபோல் நீங்க நான் சொன்னேன், நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்து வைஜி பார்த்தசாரதி அவர்கள், அவரை தான் வந்து நம்ம சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர்ல நடத்திட்டு தான், அவர் தான் பிரின்சிபலா இருந்தார். ரஜினி சிரஞ்சீவி எல்லாம் படிச்சாங்க. ஆமா, அப்ப என்ன கூப்பிட்டு அங்க வந்து விசிட்டிங் ப்ரொஃபசர், வாரத்துல 3 நாள் அங்க வரணும். அந்த கிளாஸ்ல ரஜினி சிரஞ்சீவி எல்லாம் இருந்தாங்க. அந்த அதெல்லாம் நடந்து ரஜினி பாக்கிறத கூட சொல்லுவாரு. அவன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நீங்க வந்து 1 மணி நேரம் ஏதோ பேசிட்டு போவீங்க, எனக்கு ஒரு விஷயம் விளங்காது அப்படி பாரு. ஆனால் அவர் எவ்வளோ பெரிய நடிகர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல வரேன், பெரிய நடிகர்கள் எல்லாமே வந்து இன்ஸ்டியூட்டுக்கு போனவங்கிறதோ அல்ல இன்ஸ்டியூட்டில் படித்தவங்கள்ட்ட அப்படின்னு நான் சொல்லலை. பட் மோர் தேன் எனிதிங், ஒரு நாளைக்கு எங்களால் 3 படமாவது நாங்கள் பார்ப்போம். வேர்ல்ட் ஃபிலிம்ஸ், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோட சேர்ந்து இருக்கிற ஆர்கைவ்ஸ், ஃபிலிம் ஆர்கைவ்ஸ் இருந்தது. அதிலிருந்து 3 படங்கள் நாங்கள் பார்ப்போம் ஈவினிங் வரைக்கும். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது பெரிய பெரிய டைரக்டர்ஸ் விடலாம் படங்கள். அகிரோ குரோசோவா, ஃபெடரிகோ ஃபெல்லினி, சத்யஜித் ரே ஆஃப்கோர்ஸ் வாஸ் கனெக்டட் வித் தி பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட். அவரோட ரித்விக் கட்டக், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மணிக்கால் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேயே படித்தவர், அவரோட படங்கள். பர்க்மன், இங்மர் பர்க்மன், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் டைரக்டர்ஸ், இங்மர் பர்க்மன். ஸோ அந்த படங்களெல்லாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க, that was truly outstanding.